வெளியில் வந்தோடனே முதல்ல போகணுன்னு நினச்சது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் பகுத்தறிவு பேசுங்க, முற்போக்காக இருக்கீங்க, அப்புறம் கோயில் போய் சாமிலாம் கும்பிட்றீங்களே, அதெல்லாம் என்ன கதை அப்படின்னு கேட்பாங்க. நான் ரொம்ப ஆழமாக நம்புறது என்னென்னா, எப்போயும் நேர்மறையாக இருக்கும்னு நினப்பேன். அதே போல் நம்பிக்கை வேணும்னு நினப்பேன். யாரை நம்புறது? நம்மளை நம்பணும். எங்கே சிக்கலாயிரும்னா, நம்ம வெளியில் யாரை வேணால் சந்தேகப்படுவோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம நிறைய இடத்துல சந்தேகப்படுவோம்ல, அது ரொம்ப பெரிய சிக்கலை கொடுத்துரும். அதனால் நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு வச்சுக்கிறது. அது இயற்கையோ, பிரபஞ்சமோ, அம்மா அப்பாவோ, இல்லை ஏதோ ஒரு கடவுளின் பெயரால் ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கையோ, அது இருக்கும்போது நம்ம இன்னும் ஊக்கமாக இருக்க முடியும், ஒரு விஷயத்தை ஆழமாக நம்ப முடியும். நம்புறதால இன்னும் வேகமாகவும் இன்னும் கடினமாகவும் உழைக்க முடியும்னு நான் நம்புவேன். அதனால் எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க. அது மறுபடியும் சொல்கிறேன், அது இயற்கையாக இருக்கலாம், பிரபஞ்சமாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கடவுளாக இருக்கலாம். இதில் மதம் மற்ற எதுவுமே கணக்கு கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா, நம்மளை நம்ம ஆழமாக நம்பணும். இல்லைங்க, இந்த புற விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் என்னால் நம்ப முடியும் அப்படின்னா, உங்களை மாதிரி வலிமையான ஆள் யாரும் கிடையாதுங்கிறது 100% உண்மை. நம்புவோம், எல்லோரும் வெற்றி பெறுவோம். அப்புறம் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் அன்பில் நான் அப்படியே திகைச்சு போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி மறப்பது நன்று. இது இந்த காணொளிக்காக, இந்த கணத்துக்காக இல்லை, என் காலத்துக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறது. எல்லோரும் சேர்ந்து இதை என் கையில் தூக்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப கனமாக இருக்குது. அவ்வளோ அன்பு உள்ள நண்பர்கள்லாம் வந்து சொன்னாங்க, வெளியில் உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படி இப்படி சொன்னாங்க. அப்போல்லாம் ஒன்றும் தெரியலை. ஆனால் அதை வந்து பார்க்குறப்ப அவ்வளோ வியப்பாக இருக்குது. எனக்கா, நிஜமாலே எனக்கா இவ்வளோ அன்பு? எனக்கா என் உழைப்புக்கு இவ்வளவு அன்பு கிடைக்குமான்னு அவ்வளோ வியப்பாக இருக்குது. மலைச்சு போய் நிற்கிறேன், பேசவே முடியலை. எப்படி நன்றி சொல்லலாம்னு யோசிச்சு பார்த்தா தெரியலை. சரி, நன்றினே சொல்லிடலாமே அப்படின்னு தோணுச்சு. இந்த கப்பை முதல்ல பிக் பாஸில் காமிச்சு இந்த கோப்பைக்கிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்போ சொன்ன வார்த்தையை மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் என் நன்றியை சொல்கிற விதத்துக்கு சரின்னு நினைக்கிறேன். இந்த மக்களின் அன்பும் அங்கீகாரமுமான கோப்பை மிக நிச்சயமாக என்னுடைய நேர்மையாலையும் என்னுடைய உண்மையாலையும் நானாக இருக்கிறதாலையும் காப்பாற்றிக்குவேன். இது என் உழைப்பின் மேலே சத்தியம். நெஞ்சம் நிறைந்த நன்றி உங்கள் எல்லாருக்குமே.